இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 9ஓட டே 9th எபிசோடு தான். ஆரம்பிக்கும் போதே தலையும் புரியல, வாலும் புரியலன்னு சொல்ற மாதிரி என்ன நடந்ததுன்னே நமக்கு காட்டல. எடுத்த உடனே ஒரு உரல வச்சு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. எப்படி உடைஞ்சிருக்கும், யார் உடைச்சிருப்பாங்கன்ற குழப்பத்துல பிரவீன் ராஜும் நம்ம தலையும் நின்னுட்டு இருக்கும்போது, கனியக்கா அந்த பக்கமா வராங்க. "நீ இந்த சைடு யூஸ் பண்ணு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "உடைஞ்சு போன உரல்ல ஒரு சைட நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அது 2வது விஷயம். ஆனா எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்போ இது யாரு உடைச்சாங்கன்னு எனக்கு தெரியணும். அதனால நான் போய் கேட்க போறேன்னு" சொல்லிட்டு பிரவீன் ராஜ் அந்த உரல தூக்கிட்டு கிளம்புறாரு. கூடவே நம்ம தலையும் போறாரு. ஸோ அவர் அந்த உரல கையில வச்சுக்கிட்டு, "நீங்க இத உடைச்சீங்களா? நீங்க இத உடைச்சீங்களான்னு?" ஒவ்வொருத்தர்ட்டயும் கேட்டுக்கிட்டே நம்ம பாருகிட்டயும் கேட்குறாரு. அதுக்கு நம்ம பாரு, "இல்ல, இல்ல எனக்கு தெரியாது. நான் கிச்சன் பக்கமே போகல" அப்படின்னு சொல்லிர்றாங்க. அப்புறம் கேட்குற எல்லாருமே "நான் இல்ல, நான் இல்லன்னு" சொல்லிர்றாங்க. அதனால பிரவீன் ராஜும், நம்ம தலையும் கேமரா முன்னாடி வந்து, "நாங்க யாரையும் குத்தம் சொல்லல. ஆனா எங்களுக்கு பாரு மேல ஒரு டவுட் இருக்கு" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு தல சொல்றாங்க, "ஆமா, அவங்க மட்டும் தான் அந்த கிச்சன் டாப் மேல உட்கார்ந்திருந்தாங்க. வேற யாரும் அந்த மாரி பண்ணல" அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா, நம்ம பாரு அரோரா கிட்ட ஒரு ஒர்க் சொல்றாங்க. "இத கிளீன் பண்ணி எனக்கு குடு" அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்துல தான் கிச்சன் டீம் வந்து கிச்சன கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நம்ம துஷார் வந்து பாரு கிட்ட, "இனிமே நீங்க வந்து கிச்சன் ஏரியாக்குள்ள வராதீங்க. அது சின்ன ஏரியாவா இருக்கு. பிளஸ் இந்த உரல் வந்து உடைஞ்சிருக்கு. யார் பண்ணாங்க அப்படின்றதும் தெரியல. டீலக்ஸ் ரூம்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் நான் வந்து பேசிட்டேன். உங்க டீமுக்கு ஓகே தான். அவங்க அத அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்களும் கொஞ்சம் வெளியில வாங்க" அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாரு. அதுக்கு நம்ம பாரு, "என்னால முடியாது. நான் வந்து பிக் பாஸ் டீம்ல இருந்தாலும் சரி, சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருந்தாலும் சரி, நான் எங்க வேணாலும் போவேன். அது என்னோட உரிமை. நான் எங்க வேணாலும் இருப்பேன். என்ன வேணாலும் பண்ணுவேன்" அப்படின்னு வாதம் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல இப்ப பொருள் உடைஞ்சதுனால, உங்கள வந்து சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாரி அவரு பேசியும், இந்த பொண்ணு கேட்காம, "சரி அப்படியே கூட வச்சுக்கோங்க. ஆனா நான் இங்க இருப்பேன். எங்க வேணா இருப்பேன். இங்க கூட உட்காருவேன்" அப்படின்னு மறுபடியும் அந்த கிச்சன் டாப் மேல ஏறி உட்காருறாங்க. "இல்ல இந்த மாதிரி நீங்க உட்காரக்கூடாது" அப்படின்னு துஷார் எவ்வளோ சொல்லியும், பாரு அந்த இடத்த விட்டு எந்திரிக்கிறதா ஐடியாவே இல்ல. உடனே நம்ம கனியக்கா வந்து சொல்றாங்க, "அங்க ஏன் உட்காரக்கூடாதுன்னா, இங்க தான் நாங்க சில டைம் சப்பாத்திக்கு மாவு பிசைறோம். பிளஸ் இங்க வந்து காய்கறி வெட்டுறோம். நெறைய விஷயங்கள் நாங்க இந்த இடத்துல பண்றோம். ஸோ நீ இப்படி உட்கார்ந்திருந்த இடத்துல, அதுல பொருள வச்சு நாங்க சமைச்சு பர்சனலா எனக்கு சாப்பிடுறதுக்கு அது விருப்பம் இல்ல. அதனால நான் பேசிட்டு இருக்கேன்" அப்படின்ற மாதிரி அவங்க கொஞ்சம் ஹைப்பர் ஆயி பேசிட்டு இருக்காங்க. "நீ இந்த இடத்துல உட்காருறது எல்லாருக்கும் பிரச்சனை தான்" அப்படின்னு சொல்லவும், உடனே நம்ம பாரு இருந்துகிட்டு, "அப்படியா? ஒவ்வொருத்தரும் நான் இங்க உட்கார்ந்ததுனால ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பிரச்சனை இருக்கு? வந்து ஒவ்வொருத்தரா சொல்லுங்க" அப்படின்னு நக்கலா கேட்குறாங்க. இந்த மாதிரி பாரு கேட்ட உடனே நம்ம கனி அக்கா, பிக் பாஸுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. ஓகேவா? கேப்டன்னு ஒரு பொறுப்பு குடுத்து, அவரு சொல்ற விஷயங்கள வந்து ஃபாலோ பண்ண சொல்றாங்க. ரூல்ஸ ஃபாலோ பண்ண சொல்றாங்க. நீங்க இதெல்லாம் பண்ணாம தப்பு பண்றீங்க. அந்த தப்ப வந்து சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ நான் தான் கிச்சன் இன்சார்ஜ். நீங்க வந்து இந்த இடத்துல செய்ற அநியாயத்தலாம் பார்த்துட்டு நாங்க வந்து வாய மூடிட்டு போணும் அப்படின்லாம் கிடையாது. ஒருத்தங்கள கார்னர் பண்றது வேற, அவங்க செய்ற தப்ப சொல்றது வேற. இது 2யும் நீங்க வந்து குழப்பிக்கிறீங்க. நீங்க அநியாயமா ஒரு விஷயம் பண்ணிட்டு, அத வந்து எல்லாரும் சேர்ந்து உங்கள கார்னர் பண்றாங்க அப்படின்னு நீங்க ஒண்ணு கிரியேட் பண்றீங்க அப்படின்னு கனி அக்கா கோவத்துல கத்திட்டு இருக்காங்க. இதோட நம்ம கெமியும் வந்து நம்ம தலைகிட்ட சொல்றாங்க, "இந்த மாதிரி யாராவது இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருந்தாங்கன்னா, நான் வந்து என்னோட கிளீனிங்க பண்ண மாட்டேன். எனக்கு வேலை செய்ய விருப்பம் இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம கனி அக்காவும், "நானும் எந்த வேலையுமே பார்க்க மாட்டேன். எதுவுமே செய்ய மாட்டேன். இன்னைக்கு ஸ்ட்ரைக்கு" அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. இதுக்கிடையில நம்ம துஷார் வந்து அவங்கள பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போதும், அவங்க வந்து கேட்கவே இல்ல. அதுக்கப்புறமா அவங்க டீம்லயே சூப்பர் டீலக்ஸ் டீம்லயே இருந்து வினோத் வந்து சொல்றாரு, "உன்னோட பர்சனல் விஷயத்துக்காக நீ இந்த மாரிலாம் இந்த இடத்துல உட்காந்துட்டு பண்ணிட்டு இருக்காத" அப்படின்ற மாரி. "நான் அதுக்காகலாம் ஒண்ணும் பண்ணல" அப்படின்னு அவர்கிட்டயும் பேசிட்டு இருக்காங்க. அப்புறமா வியானா வராங்க, அப்சரா வந்து சொல்றாங்க. அவங்க பேசிட்டு இருக்கும்போது ஓகேன்னு இறங்கிட்டு, இறங்குனதுக்கு அப்புறமும் "நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்" அப்படின்ற மாரி, "இப்ப நான் உட்காரல. நான் இந்த இடத்துல நின்னா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு மறுபடியும் ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு ஆள் சொல்லணும் அப்படின்றதுலாம் கிடையாது. அறிவு இருந்தா உள்ள இறங்கும். உன்கிட்ட பேசுறது ஒரு சோத்துக்கிட்ட பேசுற மாரி தான். ஒரு சிலைய எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல உட்கார வச்சா, அது என்ன பண்ணுமோ அதுதான் நீ பண்ணிட்டு இருக்க. அந்த மாதிரி தான் நான் பேசுறதும், நீ கேட்கிறதும் அப்படின்ற மாரி கனி அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா எஃப்ஜே வந்து நம்ம கனி அக்காவ பார்த்து, "நீங்க ஏன் அவங்ககிட்ட போய் அதெல்லாம் பேசுறீங்க? நீங்க ஏன் அதுகிட்ட போய் சொல்றீங்க? எதுக்கு அவங்களுக்கெல்லாம் விளக்கம் குடுத்துட்டு இருக்கீங்க? நம்ம தான் எதுவுமே பண்ண போறது இல்லையே!" அப்படின்னு பேசும்போது, "இல்ல அவங்க ஒரு தப்பு பண்றாங்க. அத நம்ம சொல்லணும் இல்லையா? அதான் நான் போய் சொன்னேன்" அப்படின்ற மாரி சொல்லும்போது, எஃப்ஜே சொல்றாரு, "அவங்க என்ன தெரியாமலா பண்றாங்க? அவங்க வேணும்னே தான் பண்றாங்க" அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா சபரி வந்து, "இல்ல நம்ம வந்து நம்மளால சமைக்க முடியாது. இவங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, நம்ம இன்னைக்கு எந்த வேலையுமே பார்க்க மாட்டோம். ஸோ நம்ம அவங்க கிட்ட போய் சொல்லிடலாம்" அப்படின்ற மாதிரி
வெளியில வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ பார்த்துட்டு, இந்த மாதிரி நாங்க கிளீன் பண்ணிட்டோம். எல்லாமே நாங்க வந்து ரெடி ஆக்கிட்டோம். பட் எங்களுக்கு வந்து ஒர்க் பண்ற இடத்துல டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. அதனால நாங்க சமைக்கல. இன்னைக்கு வந்து டின்னர் கிடையாது அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கிறாரு. ஐயய்யோ! இவ ஒருத்தியால நம்ம மொத்த டீமுக்கும் சோறு இல்லாம போகப்போதே! இவ அடங்கவே மாட்டாளா அப்படின்னு சூப்பர் டீலக்ஸ் பயந்து போய் மறுபடியும் வியானா போய் பேசுனாங்க. இந்த மாதிரி அவங்க ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு வந்து சாப்பாடு வேணும். அவங்க வந்து வேலை செய்யணும். அதுக்காக வந்து நீங்க வெளியில வாங்கன்னு சொல்ல வரம்போது, நம்ம துஷார் சொல்றாரு, "நல்ல புத்தி சொல்லுங்க" அப்படின்னு. உடனே நம்ம பாரு, "எக்ஸ்கியூஸ் மீ" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு பஞ்ச் குடுக்குறாங்க. நீங்க எல்லாரும் வந்து சொல்றதுனால நீங்க ஒண்ணும் ரைட்டும் கிடையாது. உங்க எல்லார் பேச்சையும் கேட்காதனால நான் ஒண்ணும் தப்பும் கிடையாது. ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே ரூம்குள்ள போறாங்க. உடனே நம்ம ஆரோரா, "பரவால்ல. எப்படியோ நீ போனா போதும். போ தாயி" அப்படின்ற மாதிரி பலத்த கிளாப் பண்றாங்க. பார்வதி போனதுக்கு அப்புறமா, அவ்ளோ நேரம் பார்வதிய கூலா ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருந்த நம்ம துஷாரு, என்ன நெனச்சாருன்னு தெரியல. சூப்பர் டீலக்ஸ் டீம் கிட்ட போய் கொஞ்சம் ஹைப்பர் ஆயி பேசிட்டாரு. "உங்க டீம்ல ஒருத்தங்க இந்த மாரி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க யாருமே வந்து எதுவுமே கேட்க மாட்றீங்க" அப்படின்னு சொல்லி அவரு பேச ஆரம்பிச்ச உடனே, சுபிக்ஷா, "நாங்க ஒண்ணும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. ஓகேவா?" அப்படின்னு சொல்லி பேசுனதும், "ஓகே அட்லீஸ்ட் நீங்களாவது நான் சொல்றத கேட்கிறீங்க. அவங்க கேட்க கூட தயாரா இல்ல" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, சுபிக்ஷா ஒண்ணு சொன்னாங்க. அது எனக்குமே தோணுச்சு. "ஏன்டா நீ சொல்லியே கேட்கலையே, அவங்க சொல்லி எப்புட்றா அந்த பொண்ணு கேட்கும்?" அப்படின்னு சொல்லி. அதத்தான் அவங்களும் கேட்டாங்க. இப்ப இவங்களுக்கு அடுத்த ஒரு பிரச்சனை. ஏன்னா, போன பார்வதி சும்மா ஒண்ணும் போகலங்க. போகும்போது, "என்ன இப்போ உங்களுக்கு சமைக்கணும். ஓகே. சமைச்சு நீங்க எல்லாருமே சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாம். நான் வந்து நீங்க சமைக்கிறத இனிமே சாப்பிட மாட்டேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்ப டீம் எல்லாம் துஷார் கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறமா, நம்ம எஃப்ஜே கிட்ட ரம்யா வந்து, "நீங்க சமைங்க. அவங்க சாப்பிடலன்னா, கணக்குலலாம் எடுத்துக்காதீங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படின்ற மாரி சொல்லும்போது, "இல்ல, இல்ல. நாங்க எப்படி கணக்குல எடுத்துக்காம இருக்க முடியும்? நீங்க 7 பேரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நாங்க சாப்பிடணும்ங்கிறது தானே ரூலு. அப்படி நாங்க பண்ணா, அது வந்து ரூல் பிரேக் பண்ண மாரி ஆயிருமே." அப்படி சொல்லி எஃப்ஜே சொல்றாரு. உள்ள போன பாரு, கொஞ்ச நேரமா தனியா தான் புலம்பிட்டு இருந்தாங்க. "ஐயய்யோ! நம்ம தங்கச்சி தனியா இருக்காளே!" அப்படின்னு சொல்லி வாட்டர்மெலன் ஸ்டாரு உள்ள போயிட்டாரு. உங்ககிட்ட நம்ம பாரு, இந்த கிச்சன் அப்புறம் இந்த கிச்சன் ஏரியா இது எல்லாமே அவங்க கண்ட்ரோல்ல இருக்கணும்னு நினைக்கிறாங்க. கனி, எஃப்ஜே, ஆதிரை, கெமி அப்புறம் இவங்கலாம் இத வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணும்போது இவங்களோட கண்ட்ரோலுக்கு யாரெல்லாம் வந்து கன்வின்ஸ் ஆகுறாங்களோ, ஆ ஓகே, ஓகே அப்படின்னு சொல்லி சொல்றாங்களோ, அவங்களையும் சேர்த்துக்கிறாங்க. சேர்க்காதவங்கள இந்த மாதிரி தான் சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு வாய் சோறு நிம்மதியா சாப்பிட விட மாட்றாடா! இவ பின்னாடியேவா நம்ம போக முடியும்? அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, நம்ம சூப்பர் டீலக்ஸ் டீமு பார்வ போய் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. அங்க வந்து சுபிக்ஷா சொல்றாங்க, "அவங்க சமைக்கவே மாட்டேன்னு சொல்றாங்க" அப்படின்னு. நீங்க வந்து ஏன் வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தீங்க? நீங்க வந்து எத்தன நாள் இந்த மாரி சாப்பிடாம இருந்துருவீங்க? அப்படி சொல்லி பியானா கேட்க, "இல்ல, இல்ல. இப்ப நான் இங்க இருக்கேன். நான் அந்த பக்கம் வரமாட்டேன். எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல. சரியா? நான் வந்து எனக்கு சாப்பாடு வேண்டான்னு சொல்லிட்டேன். நீங்கலாம் போய் சாப்பிடுங்க. அதுக்காக நான் சாப்பாடு வேண்டான்னு சொல்றது நானே தான் சொல்றது. இதுக்காக என்ன வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்ற மாரி பாரு சொல்லிட்டு இருக்காங்க. கடைசி வரைக்கும் அவங்க டீம் சொல்றத கேட்கிற மாதிரியே தெரியல. இத்தன பேரு சொல்லியும் கேட்கல. சரி நம்மளாவது சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கம்ருதீன் அங்கருந்து கிளம்பி வராரு. "இங்க பாருங்க பாரு, நீங்க இப்ப பண்றதெல்லாம் மக்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் வெளியில வந்து வேற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகும். அவங்களுக்குலாம் உங்கள புடிக்காம தான் போகும்." அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்க, நம்ம திவாகர் சொல்றாரு, "நீ சொல்லு. நீ பண்ணத விட தப்பாலாம் என்னோடதெல்லாம் ப்ரொஜெக்ட் ஆகாது. அப்படின்னு சொல்லி நீ சொல்லு. இவன்லாம் எதுக்கு வந்து பேசுறான்? நீ சொல்லு." அப்படின்ற மாரி பாருகிட்ட சொல்லவும், பாயிண்ட் இல்லாமலே பக்கம் பக்கமா பேசுவாங்க. பாயிண்ட் குடுத்தா சொல்லவா வேணும்? உங்களுக்கு தெரியுமா? வெளியில தப்பா தான் ப்ரொஜெக்ட் ஆகுது. மக்கள் வந்து என்ன தப்பா தான் நெனைப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு யாராவது வந்து தூவி விட்டாங்களா? உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்களா ஒண்ணு கற்பனை பண்ணிக்கிட்டு பேசினா, அதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாது. அப்படின்னு சொல்லி கம்ருதீன் பார்த்து சொல்றாங்க. கமருதீன் திவாகர பார்த்து, "அண்ணே உன்ன பத்தி நான் சொன்னதெல்லாம் தப்பெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே. நான் சரியா தான் சொல்லியிருக்கேன். நீ இருக்கியே, சும்மா எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணாதண்ணே. புத்திமதி சொல்ல வேண்டிய நீயே இப்படி பண்ணா எப்படின்னு?" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க, திவாகர் உடனே டென்ஷன் ஆயி, "நீ எல்லாம் பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? நீ பேசுறதுக்கு யாரு இவங்களுக்கு?" அப்படின்னு சொல்லி கமருதீன பார்த்து கத்த ஆரம்பிச்சுட்டாரு. இதுக்கிடையில பார்வும் கமருதீன் கிட்ட பேச, கமருதீன் இடையில, தண்ணி தெளிச்சது நீ தானே அப்படின்னு சொல்லி ஏதோ கேட்கிறாரு. என் மேல ஃபர்ஸ்ட் யாரு தண்ணி தெளிச்சாங்கன்னு தெரியுமான்னு பாரு கேட்க, அமருதீன் கேட்கிறாரு, "சரி சொல்லு. இப்ப சொல்லு. யாரு உன் மேல ஃபர்ஸ்ட் தண்ணி இது பண்ணது?" அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு புரியவே இல்லங்க. எந்த தண்ணி? யாரு என்ன பண்ணாங்க? ஏன்யா போடுறது தான் போடுறீங்க. ஒரு கன்டினியூஷன் இல்லாம போட்டீங்கன்னா, நாங்க எப்படிதாய்யா பொழப்பு நடத்துறது? இதுக்கிடையில வாட்டர்மெலன் ஸ்டார் பார்வ பார்த்து பேசிக்கிட்டே இருக்க,
அங்க எல்லாரும் இன்னும் சாப்பிடாம இருக்காங்க. என்ன வாட்டர்மெலன் ஸ்டார் நீங்க சாப்பிட்டுட்டீங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்ற மாரி சொல்லும்போது, "நான் சாப்பிட்டத நீ பார்த்தியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே பாரு, "சாப்பாடு அரசியல்லாம் பேசாதீங்கப்பா. அதே மாதிரி சாரி கேமும் ஆடாதீங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கமருதீனும் பாருவும் மாறி மாறி பேசிக்கிட்டே இருக்க, இடையில வாட்டர்மெலன் ஸ்டாரும் அவரு ஸ்கோர் பண்றதுக்காக பேசிக்கிட்டே இருக்காரு பாருகிட்ட. உடனே ஒரு கட்டத்துல டென்ஷன் ஆன நம்ம கம்ருதீன், "ஏய் நீ அமைதியா இருயா" அப்படின்னு சொல்லி கத்திட்டாரு. என்ன அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாட்டர்மெலன் ஸ்டார் கமருதீன பார்த்து கத்த, "போடா உருண்ட. சொன்ன வார்த்தை எதுவும் தப்பா கேட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, இது என்னது அப்படின்னு கேட்டோனே, மறுபடியும் சர்க்கிள் பண்ணி, "போடா உருண்ட" அப்படின்னு சொல்லி வாட்டர்மெலன் ஸ்டார பார்த்து சொன்னாரு. இந்த பண்றாருல்ல, இதெல்லாம் பார்ப்பாங்க. மக்கள் பார்ப்பாங்க எல்லாத்தையும். அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி, இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருந்தாருன்னா, அவரு இன்னும் கொஞ்ச நாள்ல வெளியேறிடுவாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல எலிமினேட் ஆயி வெளிய போக போறாரு அப்படின்னு சொல்லி பார்வ பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. இந்த சண்டைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா, நம்ம கார்டன் ஏரியாவுல எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கும்போது, பாரு அங்கருந்து வராங்க. வந்துட்டு, "என்னவா? என்ன செய்யணும்?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம சுபிக்ஷா ரொம்ப சத்தமே இல்லாம பவ்யமா, "சாரி தான்" அப்படின்னு சொல்லி இழுக்குறாங்க. டைம் வேற ரொம்ப ஆயிப்போச்சு. இதுக்கு மேலயும் இவளுக்கு சரிசமமா நம்ம நின்னுட்டு இருந்தோம்னா, இன்னைக்கு நம்ம பட்னி தான் கிடக்கும்னு நெனச்சாங்களோ என்னமோ, யாருமே பெருசா சத்தமா பேசிக்கல. எனக்கு தெரிஞ்சு அப்பவே பாரு மனசு குளிர்ந்து போயிருக்கும். பரவால்ல நம்ம மேல இவ்ளோ பயம் இருக்கு அப்படின்னு. உடனே பாரு பொறுமையா உட்காந்து, "இந்த பாருங்க, சாரி கேம்லாம் ஆடாதீங்க. சாரிலாம் சொல்லணும் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் சாரி சொல்லிட்டே இருக்கணும். ஸோ இந்த சாரி கேம்லாம் வேண்டாம். எல்லாரும் சாரி சொல்லணும் அப்படின்ற கட்டாயம் இருக்கும்போது, யாருமே அத வந்து பெருசா எடுத்துக்கல. ஆனா என்னை மட்டும் நீங்க வந்து சாரி சொல்லணும் அப்படின்னு சொல்லி இவ்ளோ பிடிவாதமா இருக்கீங்க அப்படின்ற மாரி அவங்க பேசிட்டு இருக்க, முதல் முறையா நம்ம அப்சரா கொஞ்சம் லென்த்தியா பேசுனாங்க. ஆக்சுவலா அவங்க சொல்ல வந்த பாயிண்ட்ட தெளிவா, சூப்பரா சொல்லிட்டாங்க. நாங்க வந்து பிக் பாஸ் ஹவுஸ்ல எங்களுக்குன்னு சில சட்டதிட்டங்கள் வச்சிருக்கோம். அத ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். கிச்சன் டீமுக்குன்னு ஒரு சட்டதிட்டங்கள் இருக்கு. ஸோ இதெல்லாம் நாங்க ஃபாலோ பண்ணி உங்களுக்கெல்லாம் நாங்க சேவை செஞ்சு நாங்க நீங்க கேட்டதெல்லாம் பண்ணி குடுத்துட்டு இருக்கும்போது, நீங்க உள்ள வந்து ஒரு விஷயம் பண்றீங்க. அது தப்பா, ரைட்டா அப்படின்னு பார்த்தா, ஆக்சுவலா அது தப்பு தான். இப்ப சட்டதிட்டங்கள் எல்லாம் வகுத்து அத ஃபாலோ பண்ணிட்டு வர எங்களுக்கு நீங்க பண்ற விஷயம் பிடிக்கவே இல்ல. அதனால தான் நாங்க எல்லாரும் வெளில வந்துட்டோம். அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்றாங்க. அவங்க பேசி முடிச்ச உடனே ரம்யாவும், "சாப்பாடு விஷயத்துல இந்த மாரிலாம் பண்ணாதீங்க. சாப்பாடு விஷயத்துல யாரா இருந்தாலும் சரி, சாப்பாடு விஷயத்துல இதெல்லாம் காட்டாதீங்க. இந்த மாதிரி காட்டாதீங்க. ஏற்கனவே சூப்பர் டீலக்ஸ் வீடுல நம்ம பண்றது எல்லாமே மக்களுக்கு வந்து பிடிக்காத மாதிரியான விஷயங்களா தான் இருக்கு. அது அப்படி இருக்கும்போது நீங்க சாப்பாட்லயும் இந்த மாதிரி பண்ணுனீங்கன்னா, அது நல்லா இல்ல." அப்படின்ற மாரி ரம்யாவும் சொல்ல, உடனே நம்ம பாரு எந்திரிச்சு, "ஓகே. என்னால, என் ஒருத்தியால இப்ப நீங்க இத்தன பேரும் சாப்பிடாம இருக்கிறது காரணம் அப்படின்னா, அந்த விஷயத்துக்காக மட்டும் நான் சாரி சொல்லிக்கிறேன்." அப்படின்னு சொல்லி சாரி கேட்டாங்க. அப்பா! அவ்வளோதான்டா! அப்படின்ற மாரி எல்லாரும், அப்புறம் என்ன வாங்க வாங்க போவோம். கூட்டம் கலங்கிருச்சு அப்படின்ற மாரி உடனே எந்திரிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா நம்ம எஃப்ஜே யார் யாருக்கு என்ன வேணும்? அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு எல்லாரும் உள்ள போயிட்டாங்க. கீழ விழுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டல அப்படின்னு சொல்ற கதையா, நம்ம பாரு என்னதான் சாரி கேட்டாலும், அவங்களோட ஒரு இடத்த விட்டு குடுத்துருவாங்களா என்ன? எப்படியோ சாரி கேட்க வச்சுட்டீங்க. ஆனா நீங்க சமைச்சு வச்சதுல நான் சாப்பிட மாட்டேன். எனக்குன்னு தனியா சமைச்சு குடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம சபரி கிட்ட போயிட்டு அதான் 4 பர்னர் இருக்குல்ல. அது 1 சும்மா தானே இருக்கு. அதுல எனக்கு நீங்க நூடுல்ஸ் பண்ணி குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம சபரி, ஓகே ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு நான் பண்ணி தரேன் அப்படின்னு. அதான் அந்த ஒரு பர்னர் சும்மா தானங்க இருக்கு. அப்போ எல்லாரும் சாப்பிடுறீங்க. நானும் தானே சாப்பிடாம இருக்கேன். அப்ப நான் மட்டும் பசியோட இருக்கணுமா? அப்படின்ற மாரி அவங்க கேட்க, இருங்க நான் பண்ணி தரேன். இத முடிச்சுட்டு பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி சபரி சொல்லிக்கிட்டே மனசுல நெனச்சிருப்பாருன்னு நெனைக்கேன். ஆல்ரெடி இவளால யாருமே சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்கோம். இங்கேயும் பிரச்சனைய கூட்டுனானா, எப்பா ஒண்ணுமே பண்ண முடியாது. உடனே பண்ணி குடுத்துருவோம். கழுத போனா போகுது அப்படின்ற மாதிரி, ஓகே உங்களுக்கு 2 மினிட்ஸ் சொன்னேன்னா, சரி ஓகே நான் இப்பவே பண்ணி தரேன். ஒரு 2 நிமிஷத்துல பண்ணி தரேன். வெயிட் பண்ணுங்க. நான் இந்த பாத்திரத்துல இதுலயே பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க கண்ணு முன்னாடியே ஒரு பாத்திரத்த காமிச்சுட்டு, அதுல பண்ண ஆரம்பிக்கிறாரு. பண்ணி அப்படி பிளேட் அவ முன்னாடி கொண்டு போய் வச்ச உடனே, தேங்க் யூ அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம அரோரா புள்ள துஷார் கிட்ட ஏதோ ரகசியமா சொல்லிக்கிட்டு இருந்தது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது காட்டாம, பாதியில இருந்து உங்க இஷ்டத்துக்கு காட்டுறீங்க. அதுவே புரியாம நம்ம புலம்பிக்கிட்டு இருக்கோம். இப்போ என்னடான்னா இந்த புள்ள, முன்னாடியாவது சப்டைட்டில் போடுவாங்க. அது மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். இப்ப அதையும் போடல. நார்மலா கேட்கும்போது சத்தியமா எனக்கு புரியலங்க. அதுக்கப்புறம் நான் ஹெட்ஃபோன்லாம் போட்டு கேட்டதுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு அவங்க பேசினது தெளிவா புரிஞ்சது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு நம்ம கமுருதீன ரொம்ப ரொம்ப புடிக்குமாம். ஒரு ஃப்ரெண்டா புடிக்குமாம். ஓகேவா? அவன் கூட இருந்தா நான் சிரிச்சுட்டே இருப்பேன். ஆனா,
அது வேற மாதிரி தோணிச்சுன்னா, அவனுக்கு அது லவ்வா தோணிச்சுன்னா, அவன் அந்த மாரி ஃபீல் பண்ணிட்டான்னா, லவ்வா இருந்தா எப்ப வேணாலும் கலந்து போக வாய்ப்பு இருக்கு. ஆனா ஃப்ரெண்டா இருந்தா கடைசி வரைக்கும் கூட இருப்பாங்க. அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ அவன் அப்படித்தான் நினைச்சிருப்பானோன்னு கொஞ்சம் பயமாவே இருக்கு அப்படின்ற மாரி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் நாமினேட் ஆனப்போ கூட, நாம 2 பேரும் பண்றது லவ் கன்டென்ட் மாரி இருக்கும். அதனால உன்ன வெளிய அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு தான் சொன்னாரு. நீ பார்த்தன்னா தெரியும். என்னை எப்பவுமே தனியா விடமாட்டான். அவன் தனியா இருந்தா நான் போயிடுவேன். நான் தனியா இருந்தா அவனும் வந்துருவான். எப்பவுமே சேர்ந்து தான் இருப்போம். அவன் கூட இருக்கும்போது எனக்கு ஹாப்பியா இருக்கும். அவங்க பேரும் சொல்லல. அவன்னு மட்டும் தான் சொன்னாங்க. எவன்டா அது அப்படின்னு நம்ம யோசிச்சிடக் கூடாது இல்லையா? அதனால அவங்க பேசும்போது எனக்கு கம்முனு தான் காட்டுனாங்க. அப்ப இவரா இருக்குமோ அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அவங்க பேசி முடிச்சப்ப எண்டுல ஒண்ணு சொன்னாங்க. நான் தனியா இருக்கக்கூடாது அப்படின்னு தான் அவன் அந்த வீட்ட விட்டு இந்த வீட்டுக்கே வந்தான் அப்படின்னு சொன்னதும், நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன். அப்புறமா நம்ம பிரவீன்ராஜ் கையில ஏதோ மறைச்சு கொண்டு வந்துட்டு இருந்தாரு. அப்ப நம்ம கனியக்கா கேட்டாங்க, "அதுல இருக்கா?" அப்படின்னு. அவர் ஆமா அப்படின்னு சொல்லி கண்ணசைக்க, அவங்க உள்ள வைக்கும்போது தான் நான் பார்த்தேன். ஐ திங்க் அது சாக்லேட் பீனட் பட்டர்ன்னு நெனைக்கிறேன். இது வந்து சூப்பர் டீலக்ஸ் அவங்க மட்டும் யூஸ் பண்றதுக்காக கொடுக்கப்பட்டது. இப்போ இத எடுத்து ஒளிச்சு வைக்கிறதா இவங்க பிளானு. எங்க வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பெரிய மீன் தொட்டி மாதிரி இருந்தது. அந்த ஜார் அப்படிதான் இருந்தது பார்க்க. அதுக்குள்ள நெறைய ஃப்ளார்ஸ் மாரி என்னமோ கிடந்தது. அப்ப நம்ம கனியக்கா தான் சொன்னாங்க, "இதெல்லாம் எடுத்துட்டு இதுக்குள்ள நம்ம வச்சு, அந்த ஃப்ளவர்லாம் போட்டு மூடி வச்சிரலாம். அப்ப யாருக்கும் தெரியாது." அப்படின்னு சொல்லி. அவங்க சொன்ன மாதிரியே அதுக்குள்ள போடும்போது, இங்க அவன் மார்னிங் கஞ்சி இல்லாம கிடக்கான். பிரெட்ல அத தடவுறது, இத தடவுறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு உள்ள வச்சுட்டாங்க. வச்சு முடிச்சு உட்காந்ததுக்கு அப்புறமா, அந்த ஜார பார்த்துட்டு கம்ப்ளீட்டா எந்த பக்கமுமே தெரியல. யாருமே அவங்கள அப்ரிஷியேட் பண்ணல. உடனே தனக்கு தானே, "அடடடடா! கனி வேற லெவல் பண்ணிட்ட கனி" அப்படின்னு சொல்லி அவங்கள அவங்களே பாராட்டிக்கிட்டாங்க. அடுத்ததா நம்ம கலை வந்து பாருகிட்ட, "எதுக்கெடுத்தாலும் என்ன ஒரு மாரி பண்றான் மச்சான்" அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றாரு. வேற யாரும் இல்ல. நம்ம சபரிய பத்தி தான் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலா என்னன்னா, கிச்சன்ல இவர் தான் வேல பார்க்குறாராம். எது எது என்ன பண்ணணும், எப்படி சமைக்கணும் அப்படின்னு நம்ம கலை தான் வந்து சபரிக்கு சொல்லிக் குடுத்துட்டு இருக்கிறாராம். ஆனா, எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறமா சபரி தான் எல்லாம் பண்ற மாதிரி காட்டுறாருன்னு சொல்லி இவரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறமா எந்த வேலை என்ன செய்ய கூப்பிட்டாலும், ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரும்போதோ, இல்ல வாஷ்ரூம் போயிட்டு வரும்போதோ, "கைய கழுவிட்டியா? கைய வாஷ் பண்ணிட்டியா?" இந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கான். ஆனா அவன் என்ன பண்றான்? விசில் அடிக்கிறான். யாராவது ஏதாவது சொல்லும்போது ஒரு பாயிண்ட் வரும்போது விசில் அடிக்கிறான். விசில் அடிச்சு முடிச்சுட்டு, அதே கையோட அப்படியே மஞ்சத்தூளையும் தூக்கி போடுறான். சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் லக்ஸரி டீம்ல இருக்கிறவங்க தான் அத சாப்பிடணும்னு இது. அதுக்கு முன்னாடியே இவன் டேஸ்ட்டும் பார்க்குறான். அதுவும் தப்பு தான் அப்படின்னு சொல்லி கலை சொல்லிட்டு இருக்க, பாரு "ஆ ஆமாமா. இதெல்லாம் நீ அவன்கிட்ட கேட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் கேப்டன்ஷிப்ப யாருமே குறை சொல்ல மாட்டாங்க அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா நம்ம துஷார் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா டைம் ஒதுக்கி அவங்க என்ன சொல்றாங்களோ அத காது குடுத்து பொறுமையா கேட்டுட்டு இருக்காருங்க. ஆதிரே நம்ம துஷார் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து இந்த வீட்ல கேர்ள்ஸ் கூட வந்து பெருசா வைப் செட் ஆகல. எனக்கு எனக்கு என்ன மாதிரியே அந்த மாரி யோசிக்கிற மாதிரி எனக்கு யாரும் இங்க அந்த அளவுக்கு இல்ல. பட் நம்ம எங்க இருந்தாலும் நமக்குன்னு ஒண்ணு அப்டின்னா, நமக்கு வந்து தட்டி குடுக்க, இல்ல நமக்கு வந்து சொல்றதுக்கு, நமக்கு க்ளோஸா ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா, நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி என்னோட பெஸ்டஸ் அப்டிதான் நான் வந்து எஃப்ஜேவ பார்க்குறேன் அப்டின்னு சொல்றாங்க. நாங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே 2 பேரும் எதர்ச்சியா பார்த்துக்கிட்டோம் அப்டின்னு சொல்லி சொல்றாங்க. "அப்டியா?" அப்டின்னு நம்ம துஷார் கேட்க, "ஆமா எதர்ச்சியா தான் பார்த்தோம்" அப்டின்னு சொல்லிட்டு, அப்புறமா மாடலிங்லயே நான் கொஞ்சம் சைட்டும் அடிச்சேன் அப்டின்னு சொல்லி லைட்டா கண்ண காட்டுறாங்க. இத பார்த்து லைட்டா ஷாக் ஆயி நம்ம துஷாரு, "அப்புறம் ஆள் இருக்குன்னு" அதுக்கு நம்ம ஆதிரை, "சோ வாட்? நானும் மனுஷி தான. என்ன லவ் பண்ணா யாரையுமே பார்க்கக்கூடாதா?" அப்டின்ற மாதிரி பேசிட்டு, "நான் அங்க பார்த்தேன். அப்புறமா பார்த்தா நம்ம பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ளேயே வந்துருச்சு அந்த செல்லக்குட்டி" அப்டின்னு சொல்லி லைட்டா சிரிச்சுக்கிறாங்க. அப்புறமா டாஸ்க் லெட்டர் வருது. இத நம்ம பார்வதி தான் படிக்கிறாங்க. பிக் பாஸ் தமிழ் வரலாற்றிலேயே ரொம்ப ஹிட்டான ஒரு டாஸ்க் தான் இது. பொம்மை பொம்மை டாஸ்க் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே எல்லாரும், ஆஹா! ஆமா, ஆமா. பொம்மை பொம்மை. நீயும் பொம்மை, நானும் பொம்மை அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, இல்ல. டாஸ்க் என்னவோ அதுதான். ஆனா அதுக்கு நாங்க பட்டி டிங்கரிங்லாம் பண்ணி பேரையும், பொருளையும் கொஞ்சம் மாத்தி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பாரு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ இந்த டாஸ்க்கோட பேரு தி மாஸ்க். இப்போ கேம் எப்படி விளையாடணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. கார்டன் ஏரியால ஒரு பக்கம் 18 பேரு முகம் போட்ட மாஸ்க் இருக்கும். இன்னொரு பக்கம் 17 ஸ்லாட் கொண்ட வால் இருக்கும். பஸர் அடிச்ச உடனே இந்த 18 பேரும் மாஸ்க் எடுத்துட்டு அந்த ஸ்லாட்ல போய் வைக்கணும். 17 ஸ்லாட் இருக்கிறதுனால ஒரு மாஸ்க் மிஞ்சும். யாரோட மாஸ்க் அந்த ஸ்லாட்ல வைக்கப்படலையோ
அவங்க தான் கேம் விட்டு வெளியேறுவாங்க. இப்போ ரூல்ஸ் சொல்றாங்க. பாஸ் வீட்ல இருக்கிறவங்க அவங்களோட மாஸ்க்க வைக்கக்கூடாது. அடுத்தவங்களோட மாஸ்க்க தான் வைக்கணும். வைக்காம கூட போகலாம். அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலேயே சொல்லிடுறாரு. ஆனா சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருக்கிறவங்க யாரோட மாஸ்க் வேணாலும் எடுக்கலாம். அவங்களோட மாஸ்கையும் எடுக்கலாம். இந்த கேம்ல பிக் பாஸ் டீம் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வீக்ல நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வின் பண்ணவங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம, சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருந்து 4 இல்லன்னா 5 பேரு நாமினேட் ஆவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. சப்போஸ் சூப்பர் டீலக்ஸ்ல இருக்கிறவங்க வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா, 50% ஃப்ரீ பாஸ் இருக்கு இல்லையா? அதுல அந்த வின் பண்ணவங்க ஆட்டோமேட்டிக்கா நாமினேஷன் ஃப்ரீ ஆகிருவாங்க. இதுக்கப்புறமா பிக் பாஸ் டீம்ல இருக்கிறவங்கலாம் கேம் எப்படி விளையாடலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல நம்ம கனியக்கா சொல்றாங்க, இது வந்து ஃபர்ஸ்ட் குரூப் டாஸ்க் தான். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் இண்டிவிஜுவலா நம்ம ப்ளே பண்ணணும். ஸோ முதல்ல நாம வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருக்கிற எல்லாரையும் வெளிய எடுத்துறலாம். அதுக்கப்புறமா நமக்குள்ள எப்படினாலும் நம்ம விளையாடிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எல்லா வீக்கும் அவங்களே நாமினேஷன் ஃப்ரீ வாங்கிக்கிட்டே இருக்காங்க. இந்த வாட்டி இதுதான் நமக்கு கிடைச்ச ஒரே சான்ஸ். இத நம்ம வந்து விட்டு குடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அந்த பக்கமா சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருக்கிறவங்களும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க வேகமா ஓடுறதுனால ஃபர்ஸ்ட் அவங்க எங்களோட தான் எடுக்க வருவாங்க. என்ன நடந்தாலும் சரி, நம்ம டீம்ல இருந்து 2 பேரு கண்டிப்பா அந்த ஸ்லாட்குள்ள இருக்கணும். இல்ல 6 பேரையுமே அவங்களே எடுத்துட்டாங்கன்னா, ஒண்ணுமே பண்ண முடியாது நம்மனால அப்படின்னு சொல்லி சுபிக்ஷா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு வியானா கேக்குறாங்க, "அப்ப வால் யார் புரொடெக்ட் பண்ணுவாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. நோகாம நொங்கு திங்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி வாலண்டியரா நம்ம வியானாவே வந்து, "நான் நான் வேணும்னா ஒருத்தரோட ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறேன். ஐ வில் டூ மை பெஸ்ட்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்புறமா இந்த பக்கம் பிக் பாஸ் டீம் காட்டுறாங்க. யார் வந்தாலும் சப்போஸ் நம்ம ஓடி போய் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட்டு என் கையில பாரு வந்துச்சுன்னா, நான் அப்படியே நின்றுவேன். அந்த மாதிரி யாருக்கு பாரு வந்தாலும் நீங்க நின்னுருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு சபரி சொல்றாங்க, "பாரு ஒண்ணும் கிடையாது. சூப்பர் டீலக்ஸ் டீம்ல இருந்து யாரு வந்தாலுமே போய் வைக்க வேண்டாம்" அப்படின்ற மாரி சபரி சொல்றாரு. அப்படியே இந்த பக்கம் சூப்பர் டீலக்ஸ்ல இவங்களும் பிளானிங்க தொடர்ந்து போட்டுட்டே இருக்காங்க. இவங்கலாம் யோசிக்கிறாங்க. பாருவும் வந்து அதுல ஜாயின் பண்றாங்க. அந்த பக்கம் யாரெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ இருக்கிற எல்லா பாய்ஸையும் இவங்கலாம் ஸ்ட்ராங்கு, இவங்கலாம் ஸ்ட்ராங்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா எல்லாரும் கார்டன் ஏரியாவுக்கு வந்ததுக்கப்புறம், செம்ம மாசா அப்படியே பொசிஷன்ல நிக்கிறாங்க. எப்படா பஸ்ஸர் அடிப்பாங்க நம்ம ஓடிக்கோய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அவ்வளோ தீவிரமா நின்னுட்டு இருக்கும்போது, நம்ம பிக் பாஸோட வாய்ஸ் கேக்குது. ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பிக் பாஸ் ஒரு அனௌன்ஸ்மென்ட் குடுக்குறாரு. அது என்னன்னா, இந்த டாஸ்க்ல சூப்பர் டீலர்ஸ் ஹவுஸ் வின் பண்ணாலும் சரி, பிக் பாஸ் ஹவுஸ் வின் பண்ணாலும் சரி, எந்த டீம் வின் பண்ணுதோ, அந்த டீமுக்கு கிராண்ட் டின்னர் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவர் அப்படி சொன்னதும், என் மனசுல ஒரே ஒரு விஷயம் தாங்க தோணுச்சு. ஐயா! ஆல்ரெடி சூப்பர் டீலக்ஸ்ல இருக்கவங்கலாம் அவங்களுக்கு வேணுங்கிறத நல்லா வகை வகையா செஞ்சு தான் சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி தெரியுது. இதெல்லாம் தாங்காம தான் ஏற்கனவே பிக் பாஸ் வீட்ல இருக்கிறவங்க உப்ப வச்சுலாம் சத்தியாகிரகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க சோத்த போடணும்னு நினைச்சா பொதுவா எல்லாத்துக்குமே நல்ல சோறு போட்டு போயிரலாம். ஏன் இப்படி? ஓஹோ! நீங்க அப்படி வரீங்களா? வந்து 7, 8 நாள் ஆச்சு. இன்னும் வாயிலேயே பத சுட்டுட்டு இருக்கீங்க. ஒருத்தனாவது களத்துல இறங்கி கை சண்டை போட்டீங்களாடா? அப்படின்னு யோசிச்சுட்டீங்க போல இருக்கு. அதுக்கு தானே இந்த பிளானு. ஸோ பஸர் அடிச்சு கேம் ஸ்டார்ட் ஆகி எல்லாரும் ஓடி போய் அவங்க அவங்களுக்கு தேவையான பொம்மைய எடுத்துட்டாங்க. கமருதீன் யாரோட ஃபோட்டோவ வச்சிருந்தாரு. அத நமக்கு காமிக்கல. அத நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் ஓரக்கண்ணால பார்த்து அத புடுங்கி ரம்யா கிட்ட எரிய, ரம்யா கிட்ட எரிஞ்சத அவங்க மிஸ் பண்ணி, அது அப்சரா கைக்கு போயிருச்சு. அப்சரா அத விக்ரம் கிட்ட குடுக்க, விக்ரமும் கஷ்டப்பட்டு நம்ம ரம்யாவ தடுத்து அந்த ஸ்லாட்டுக்குள்ள வச்சுட்டாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க, நம்ம சபரி, "இங்க வாங்கடா எனக்கு தான் புரொடெக்ட் தேவைப்படுது. இங்க தான் தேவைப்படுது. இங்க வாங்கன்னு" சொன்ன உடனே பிக் பாஸ் டீம்ல இருக்கிற பாதி பேரு அவங்கள போய் சுத்தி புடிச்சுக்கிட்டாங்க. இதுல முக்கியமான பங்கு நம்ம விக்ரமுக்கு தான். ஏன்னா, அடுத்து ஒரு சிறப்பான சம்பவத்த அவர் தான் பண்ணாரு. நம்ம விக்ரம் சபரிக்கு முன்னாடி நின்னு அவர மறைச்சு புரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, நம்ம பார்வதி அப்படியே வேகமா வீராங்கனை மாரி போனாங்க. என்னடா இது இவ்ளோ வேகமா வருது அப்படின்ற மாரி அவங்க வந்த வேகத்த பார்த்தா நமக்கே பயமா தான் இருக்கும். பாவம் விக்ரம். அவரு என்ன பண்ணுவாரு, புடிச்சு தள்ளி விட்டாரு. லைட்டா தாங்க தள்ளினாரு. அவங்க கீழ கூட விழல. "என்னையாடா தள்ளுவ? நான் எவ்ளோ பெரிய ஆள் தெரியுமா?" அப்படின்ற மாதிரி, "அறிவு இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சட்டு சட்டுன்னு 4, 5 அடிய குடுத்துட்டாங்க பார்வதி. "பரவால்ல நீ பண்ணு" அப்படின்ற மாரி விக்ரம் தலையாட்டிக்கிட்டு இருக்க, நம்ம எஃப்ஜே பொங்கி எழுந்துட்டாரு. "கெமிய பத்தி கெமி புடிக்கும்போது மட்டும் இல்ல, கெமி பண்ணும்போது மட்டும் இப்படிலாம் பண்றாங்கன்னு சொன்னீங்களே, நீங்களும் அதத்தானே பண்றீங்க" அப்படின்ற மாதிரி எஃப்ஜே சொன்னாரு. அப்புறம் இவங்கெல்லாம் சேர்த்து மாறி மாறி நம்ம சபரிய புரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, கொஞ்ச நேரம் கழிச்சு திடீர்னு நம்ம ரம்யா,
"ஏன் கடிக்கிறீங்க? ஏன் கடிக்கிறீங்க? ஏன் கடிக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து செம்ம வைப்ல வராங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. யாரு கடிச்சாங்க? யார கடிச்சாங்க? எதுவுமே எனக்கு காட்டலையேடா! அப்படின்ற மாரி இருந்தது. அப்புறம் அங்கருந்து நேரா வந்தவங்க, "ஏன் கடிக்கிறீங்கன்ற வார்த்தைய தவிர எதுவுமே சொல்லல. ஏன் கடிக்கிறீங்க? ஏன் கடிக்கிறீங்க? நான் கடிக்கட்டுமா? நான் கடிக்கட்டுமா?" அப்படின்னு சொல்லி சொன்னதும், கமருதீன் சொன்னாரு, "ட்ரெஸ்ஸ கிழிக்கிறாங்க, ட்ரெஸ்ஸ கிழிக்கிறாங்க" அப்படின்னு திரும்ப திரும்ப அதையே "இந்த அம்மா எப்படி? ஏன் கடிக்கிறீங்க? நான் கடிக்கவா?" அப்படின்னு சொல்லி கேட்க, கமருதீன் ட்ரெஸ்ஸ கிழிச்சாங்க, ட்ரெஸ்ஸ கிழிச்சாங்கன்னு மாறி மாறி இதையே சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறமா நம்ம சபரி கிட்ட இருந்த அந்த மாஸ்க்கு கெமி கையில சிக்க, பலாப்பழத்துல ஈ மொச்ச மாரி கெமிய போய் சுத்திட்டாங்க எல்லாரும். இப்போ கெமி கையில இருக்கிறது யாரு? நம்ம பாரு. ஆனா பாரும் சும்மா விடலையே. கெமி ட்ரெஸ் எல்லாம் புடிச்சு இழுத்து, இத பார்த்துக்கிட்டு இருந்த எஃப்ஜேக்கும், கமுதினுக்கும் செம்மையா கோவம் வந்துருச்சுங்க. "ட்ரெஸ்ஸ ஏன் புடிச்சு இழுக்குற?" அப்படின்னு சொல்லி. இவ்ளோ நேரம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம பிக் பாஸ், "ஓகே, ஓகே. இன்னைக்கு ப்ரோமோ கிடைச்சிருச்சு. நாம எதிர்பார்த்ததும் நடந்துருச்சு. இதுக்கு மேல விட்டா இவனுங்க அடிச்சுக்கிட்டே செத்துருவாங்க போல. அமுக்குடா அந்த பஸர" அப்படின்னு சொல்லிட்டாரு போல இருக்கு. பஸர் அடிச்சுட்டாங்க. பஸர் அடிச்சு முடிஞ்ச உடனே, நம்ம எஃப்ஜே வினோத் கிட்ட கெமியோட ட்ரெஸ் எல்லாம் புடிச்சு பாரு இழுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே, பாரு அங்கருந்து வந்து, "நீ ஆமா நீ வந்து இப்படி எத்துற" அப்படின்னு சொல்லி அத ஆக்ஷனோட பண்ணி காமிச்சு, "ஆம்பள திமிருல நீ ஆடுற" அப்படின்னு சொல்லி எஃப்ஜேய பார்த்து சொன்னாங்க. எல்லாரும் சேர்ந்து டார்கெட் கேம் ஆடுறீங்க எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லி சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லி கத்திக்கிட்டு இருந்தாங்க. சபரி பார்த்தாரு. இவள இப்படியே விட்டா இன்னும் கத்திக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லி சேம் ஸ்ட்ராட்டஜி, சேம் கேம். டீலக்ஸ்ல தூக்குறோம். ஒண்ண மட்டும் இல்ல எல்லாரையும் தூக்குறோம். நீன்னு நினைச்சா அது நீதான். போடுறா கைய அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் டீம் கை தட்டிக்கிட்டாங்க. ஆனாலும் கடைசி வரைக்கும் நம்ம பாரு விடவே இல்லங்க. எஃப்ஜேவும் சரி, அந்த பிக் பாஸ் டீமையும் சரி மாத்தி மாத்தி பேசி ஆம்பள திமிருல பண்றாங்க. ஆம்பளங்கிற அகங்காரத்துல பண்றாங்க. அது பண்றாங்க, இது பண்றாங்க அப்படி இப்படின்னு பேசும்போது நம்ம எஃப்ஜே ஒரு வார்த்தை விட்டாரு. அது என்ன வார்த்தைன்னு தெரியல. அது எனக்கு கேட்கல. அப்புறமா நம்ம கெமி வந்து அவரு வாய பொத்திட்டாங்க. "அதான் எனக்கு தேவையான கன்டென்ட்ட குடுத்துட்டீங்களேடா! மறுபடியும் ஏன்டா அடிச்சுக்கிறீங்க?" அப்படின்னு பிக் பாஸ் யோசிச்சு, "எல்லாரும் லிவிங் ஏரியாக்கு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டாரு. "ஏன்டா உங்களுக்கெல்லாம் ஒரு ஆளு டாஸ்க் லெட்டர படிச்சா பத்தாதா? மைக்ல சொன்னா தான் உங்க காதுக்குள்ளலாம் கேட்குமா?" அப்படின்ற மாரி அவரு யோசிச்சு, லெட்டர்ல என்ன ரூல்ஸ சொன்னாங்களோ, அதையே தான் மறுபடியும் சொன்னாரு. ஆனா அதோட இன்னொன்னும் சொன்னாரு. ஏன்னா, இவங்க பண்ண வேலை அப்படி. யாரு மாஸ்க்க எடுக்குறாங்களோ, அவங்க தான் அத ஸ்லாட்ல கொண்டு போய் வைக்கணும். கை மாத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அவரு ரூல்ஸ்லாம் சொல்லி முடிச்சுட்டு, இந்த விதிமுறைகள் எல்லாம் இந்த கேம்ல மீறப்பட்டிருக்கு. அதனால இப்ப நடந்த கேமு செல்லாது செல்லாது அப்படின்ற மாரி சொல்லிட்டாரு. அப்புறமா சோத்து சண்டை ஆரம்பிச்சுருச்சுங்க. நம்ம சபரி வழக்கமா குடுக்குற பவுல்ல சாப்பாட எடுத்து வைக்கிறாரு. அத வைக்கும்போதே வினோத் பக்கத்துல இருந்து "அமுக்குங்க, அழுத்துங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. "இருங்கண்ணே நான் வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றதுக்குள்ள, வினோத் அத கையில வாங்கி, "உனக்கு பண்ண தெரியலப்பா, என்ன பண்ற நீ குடு" அப்படின்னு சொல்லி இவரு அமுக்கி அமுக்கி வைக்கிறாரு. அத வச்சுட்டு இருக்கும்போதே நம்ம சபரி சொல்றாரு, "என்ன இருங்கண்ணே நான் பண்றேன்னு" சொல்லும்போது, "நீ சும்மா இருப்பான்னு" சொன்னதும் சபரிக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிருச்சு. "என்னண்ணா இவ்ளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணி, அப்புறம் நாங்க ஏதோ சோறு குடுக்காத மாரி நீங்க பண்றது இருக்கு" அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, வினோத்து அந்த பவுல தூக்கிக்கிட்டு கனியக்காட்ட போயிட்டாங்க. பாருங்கக்கா, இதுல ஏதாவது அநியாயம் இருக்கா? நியாயம் அநியாயத்த பத்தி நான் பேசவே இல்ல" அப்படின்னு சொல்லி சபரி சொல்ல, நம்ம வினோத் சொன்னதே தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. உடனே நம்ம வியானா, "அண்ணே டைம் ஆகுதுண்ணே, டாஸ்க் இருக்கு" அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, "உனக்காக தானம்மா நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம எல்லாருக்காக தானம்மா நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சோத்து மூட்டை, இந்தா தின்னு" அப்படின்ற மாதிரி டப்புன்னு அவங்க பிளேட்ல, "இந்தா சாப்பிடு" அப்படின்னு சொல்லி வச்சுட்டாரு. அதுக்கப்புறமா நம்ம சபரியும், எஃப்ஜேவும் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்த மாதிரி சாப்பாடு குடுக்கறது வந்து நாங்க இதுலயே கூட மிஞ்சி தான் போகும். ஃபர்ஸ்ட்டு எல்லாருக்குமே ஃபுட் வந்து காமனா போகணும். அதுக்காக தான் இந்த பவுல் கொண்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையானத அவங்க வாங்கி சாப்பிட்டுப்பாங்க. இல்ல நாங்க முதல்லயே பவுல்ல நெறைய வச்சுட்டோம்னா, சில பேர் பாதி தான் சாப்பிடுறாங்க. மீதி வேஸ்ட் ஆகுது. அப்படின்ற மாரி அவங்க பேசிட்டு இருக்கும்போது, சபரி வாட்டர்மெலன் ஸ்டார பார்த்து கேட்கிறாரு, "அண்ணே நான் உங்களுக்கு என்னைக்காவது சாப்பாடு இல்லைன்னு சொல்லியிருக்கேனா?" அப்படி சொன்னதும், அதுக்கு இல்ல அவரும், "ஆமா சொன்னதில்ல" அப்படின்ற மாரி தலையாட்டுறாரு. இப்ப சோத்து சண்டையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா, நம்ம டாஸ்க்க திரும்பவும் ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டு நடக்குது. பஸர் அடிச்சோனே ஆளாளுக்கு மாஸ்க் எடுக்கும்போது, நம்ம வினோத்துக்கு கால்ல ஏதோ சுளுக்கு மாரி பட்டுக்குது. அப்போ எல்லாரும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கும்பலா போய் நிக்க, நம்ம பிக் பாஸ் வந்து எல்லாருமே வினோத்த தவிர மத்தவங்க விலகி நில்லுங்க.
சபரி நீங்க அவர உள்ள கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த தடவையும் நம்ம பாருவோட மாஸ்க்க சபரி தான் எடுக்குறாரு. ஏற்கனவே என்னோட மாஸ்க்க தூக்கி வச்சு தான் விளையாட்டு காட்டுனான். இப்ப மறுபடியும் என்னையவே டார்கெட் பண்ணி அடிக்கிறீங்களா? அப்படின்ற மாதிரி கோவமான மைண்ட்லயே இருந்த நம்ம பாரு அக்கா மறுபடியும் புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன விளையாட விடாம பிக் பாஸ் டீம் ஸ்டாப் பண்ணி வைக்கிறது தான் அவங்களோட வேலை அப்படின்னு அதையே சொல்லிக்கிட்டு இருக்க, நம்ம சபரி கடைசி வரைக்கும் கேம புரிஞ்சுக்காம விளையாடுறவன் நீங்க அப்படின்ற மாதிரி குதிச்சு குதிச்சு காமிச்சிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி பாரு பேசுறதுக்கெல்லாம் சபரி கலாய்ச்சு பதில் சொல்லிட்டு இருக்க, சம்பந்தமே இல்லாம கெமி ஒரு பக்கம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சத்தியமா என்ன பொறுத்தளவுக்கு நான் உண்மையா தான் விளையாண்டேன். நான் நல்லா விளையாடுறேன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, எனக்கு ஓட் போட்டு உள்ள இருக்க வைங்க. இல்ல நீ வெளிய போ கெமி அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் சந்தோஷமா வெளிய போவேன். வித் லவ்வோட அப்படின்னு கிஸ் பண்ணி குடுத்துட்டு இருக்காங்க கேமராவ பார்த்து. இப்போ 8 மாஸ்க் 8 பேர் கையில இருக்கு. 7 ஸ்லாட் வால்ல இருக்கு. இப்போ 8 பேர் கையிலயும் கரெக்ட்டா ஆப்போசிட் டீம்ல இருக்கிறவங்களோட மாஸ்க் இருக்கு. சோ டீலிங் மூலியமா 2 பேரா இந்த டீம்ல ஒருத்தர், அந்த டீம்ல ஒருத்தர் நான் உன்னோடத வைக்கிறேன், உன்னோடத வைக்கிறேன்னு வச்சுர்றாங்க. இப்போ பேலன்ஸ் சபரி கையில நம்ம பாருவும், சூப்பர் டீலக்ஸ் கிட்ட கெமியோட மாஸ்க்கும் இருக்கு. இப்போ மிஞ்சி இருக்கிற அந்த ஒரு ஸ்லாட்ல யாரோடது போய் வைக்கணும் அப்படின்றது தான் பேச்சு. சூப்பர் டீலக்ஸ்ல இருக்கிறவங்க பயங்கரமா ஒரு பக்கம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, அது என்னதான் பண்றாங்க அப்படின்னு சபரி அவங்களுக்கு முன்னாடி ஒரு பக்கம் நின்னு பார்க்க, சைடுல பீம் பேக் மேல இன்னொரு பீம் பேக் வச்ச மாதிரி நம்ம வாட்டர் மெலன் ஸ்டார் உட்காந்து தூங்கிக்கிட்டு இருக்காருங்க. இத எங்கேயோ இருந்து யாரோ கவனிச்சு, நாய் குரைக்கிற மாரி பவ் பவ் அப்படின்னு வாயில சவுண்ட் குடுத்தாங்க. அந்த சத்தத்த கேட்ட உடனே அவரு பதறி அடிச்சு முழிச்சுட்டாரு. இப்ப நம்ம பாரு அக்கா வினோத் கிட்ட, இப்போ நீங்க பாருவோடத உள்ள வைங்க. நெக்ஸ்ட் டைம் நாங்க போஸ்ட் டீம்ல இருக்கிறவங்களோடத வைக்கிறோம் அப்படின்ற மாரி டீல் பேசும்போது, இத சொல்ல வினோத் சபரி கிட்ட போறாரு. அப்போ சபரி சொல்றாரு, "ஓகே இந்த டைம் நான் உள்ள வச்சிடுறேன். நெக்ஸ்ட் டைம் எங்க டீம்ல இருந்து யாரோட ஃபோட்டோ இருந்தாலும் நீங்க தான் உள்ள போய் வைக்கணும். இது டீல்னா எனக்கு ஓகே." அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓகே அப்படின்னு அவங்களும் சமரசம் ஆகி பாருவோட மாஸ்க் எடுத்து ஸ்லாட்ல வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா பிக் பாஸ் யார் யாரு யாரோட மாஸ்க எடுத்தீங்க அப்படின்னு கேட்க, எல்லாரும் இவங்களோட மாஸ்க நாங்க எடுத்தோம். ஸ்லாட்ல வச்சுட்டோம். உள்ள வச்சுட்டோம் அப்படின்னு சொல்ல, நம்ம கெமியோடது மட்டும் உள்ள வைக்காம வெளியில இருந்ததுனால, கெமி இந்த கேம விட்டு வெளியேறிட்டாங்க அப்படின்னு பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்றாரு. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ரவுண்ட் விளையாடுறாங்க. இந்த முறையும் பாருவோட மாஸ்க நம்ம சபரி தான் தூக்குறாரு. இத பார்த்த நம்ம பாரு, "எப்படிடா நீ என்னோடத மட்டும் குறி பார்த்து எடுக்குற?" அப்படின்னு அவகிட்ட கேட்கும்போது, அந்த இடத்துலயும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ போடுறாரு. "நீ தானடி சொன்ன பாசமா வைக்க சொல்லி, வச்சுக்கிறேன் பாரு வச்சுக்கிறேன். உன்ன பாசமா பத்திரமா வச்சுக்கிறேன்." அப்படின்ற மாதிரி. பாரு மாஸ்க் மேல கை வச்சா வாட்டர்மெலன் சும்மா இருப்பாரா? ஆயிரம் தான் இருந்தாலும் தங்கச்சியாச்சே! இதுக்கெல்லாம் நீ தான் காரணம் அப்படின்னு சபரிய பார்த்து கத்துறாரு. அதுக்கு சபரி, "ஆமா நான் தான் காரணம்" அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா சபரி விளையாட்டா நம்ம வினோத்த பார்த்து, "நீ தானே என் கையில அடிச்ச" அப்படின்னு சொல்றதுக்கு, நம்ம வினோத் சின்ன பையன் மாதிரி, "இல்ல இல்ல அம்மா சத்தியமா நான்லாம் அதல் பண்ணல" அப்படின்னு சொல்றாரு. "என்ன நீ நான் எப்போ எது பண்ணாலும் எதையாவது ஒண்ணு பேசணும்னு நீ பேசுற" அப்படின்ற மாரி வினோத் சபரிய பார்த்து சொல்ல, "அப்போ நீ எனக்கு ஒரு லிஸ்ட் போட்டு குடுத்துரு. நான் எந்தெந்த டைம்ல உன்ட்ட எப்படி பேசணும்" அப்படின்னு அவங்க 2 பேரும் லைட்டா ஒரு வாக்குவாதம் வருது. அது அப்படியே லைட்டாவே போயிடுச்சு. இந்த ரவுண்ட்ல கடைசியா 4 பேரு மிஞ்சிருக்காங்க. எங்கடா நம்ம போட்ட பிளான் ஃப்ளாப் ஆயிருமோ அப்படின்னு பயந்து, நம்ம சபரி முன்னெச்சரிக்கையா ஆதிரி கிட்டயும், அரோரா கிட்டயும் பேசி, "நீங்க போய் வச்சுடுங்க" அப்படின்னு நைஸா அவங்கள கிளப்பி விட்டாங்க. ஆதிரிய போய் வைக்க போகும்போது, தூரமா உட்கார்ந்துட்டு இருந்த நம்ம வியன்னா, "யாரோட ஃபோட்டோ வைக்கிறாங்க?" அப்படின்னு கேட்டோனே, சபரி அதுக்கு, "என்னோட சின்ன வயசு ஃபோட்டோப்பா" அப்படின்னு சொல்றாரு. அவங்க 2 பேரும் வச்சோனே, "அடடா! மிச்சம் இருக்கிறது நம்ம ஃபோட்டோ தானே! போன டைம் அவங்க தான் விட்டு குடுத்தாங்க. இந்த டைம் நம்ம தானே போய் வைக்கணும்." அப்படின்ட்டு சபரிய பார்த்து பாரு, "நெனச்சத நடத்திட்டல்ல?" அப்படின்னு கேட்டாங்க. அதுக்குமே நம்ம சபரி ரொம்ப கூலா, "நடத்திட்டேன் பாரு, நடத்திட்டேன்" அப்படின்னு சொல்றாரு. "லாஸ்ட் டைம் கொடுக்கிற மாரி கொடுத்து, இந்த டைம் நெனச்சத பண்ணிட்டல" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா பாரு, எல்லா டைமும் என்ன எடுக்காதீங்க, என்ன எடுக்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு 3 ரவுண்ட்லயும் இதையே சொல்லி இது பண்ணிட்டு இருக்க அப்படின்னு உன்கிட்டயே ஐடியா கேட்டு நீ சொல்றதையே பண்ணிக்கிட்டு இருந்தா, அப்ப வேணா நான் வேணா எல்லாரையும் விலக்கிட்டு பாருவோட மாஸ்க்க போய் வச்சுர்றேன்ப்பா அப்படின்னு சொன்னோனே, "ஏய் போடா போடா போதும்டா போதும்டா" அப்படின்ற மாதிரி பாரு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பிக் பாஸ் யாரெல்லாம் யாரோட ஃபோட்டோ எடுத்தீங்க, வச்சீங்க அப்படின்ற மாரி கேட்கவும், ஒவ்வொருத்தரா சொல்லிட்டு வராங்க. இப்படியே சொல்லிட்டு வரும்போது, நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார்
சார் நான் வாட்டர்மெலன் ஸ்டார் ஃபோட்டோ எடுத்தேன். எனக்கு நானே எடுத்தேன். உள்ள வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னதும், நம்ம கம்ருதீன் துப்பிடுறாரு. நீங்கலாம் கவனிச்சீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா, அவர துப்புனத எவ்ளோ எதார்த்தமா பண்ணாரு தெரியுமா? ஒவ்வொருத்தரா சொல்லிட்டு வரும்போது, கரெக்ட்டா வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு முன்னாடி இருக்கவங்க சொல்லிட்டு இருக்கும்போதே, இவரு கொட்டாவி விடுற மாரி விட்டு, அவரு சொல்லி முடிக்கும்போது, டைமிங்ல துப்பிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு அனிச்சை செயல் மாரி, அவருக்கே தெரியாம அது வந்ததா தான் இருக்கும். "அம்புட்டு வெறி மாப்பிள்ளைக்கு" அப்படின்னு சொல்ற மாதிரி, வாட்டர்மெலன் ஸ்டார் மேல அவருக்கு அம்புட்டு லவ்வுங்க. அவரு அந்த மாதிரி துப்புனதும், பக்கத்திலே நின்ன பாரு அக்கா, "எங்க அண்ணனையாடா நீ துப்புன?" அப்படின்ற மாரி பார்த்துட்டு, "ஏய் பேசிக் சென்ஸ் இல்ல" அப்படின்ற மாதிரி, "இதெல்லாம் பண்ணக்கூடாது. இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க" அப்படின்னு சொன்னதும், சம்மந்தமே இல்லாம நம்ம எஃப்ஜே கோவப்பட்டாரு. "ஏன்டா நீ கோவப்படுற?" அப்படின்னு நம்ம யோசிச்சா, அதுக்கு அவரு ஒரு விளக்கம் சொல்றாரு. "வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு பிரச்சனைனா, அத அவரு சொல்லட்டும். ஏன் இவங்க பேசுறாங்க?" "ஓ! இப்ப இவ்ளோ விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது, இதுதான் உனக்கு பெருசா போயிருச்சு." அப்படின்ற மாரி தாங்க இருந்தது எனக்கு. அப்படி சொன்னதோட மட்டும் இல்லாம, கோவிச்சுட்டு போய் உள்ள உட்காந்துட்டாரு. உடனே நம்ம பாரு அக்கா, "என்னவா இவருக்கு? இப்ப இவன் எதுக்கு கோவிச்சுட்டு போறான்? என்ன ஹீரோயிசம் காட்டுறானா?" அப்படின்ற மாரி பேச, "இரு நான் போய் கூட்டிட்டு வரேன்" அப்படி சொல்லி கமருதீன் உள்ள போனாரு. அதுக்கு முன்னாடியே நம்ம தலையும், கிமையும் அவர கன்வின்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இப்படின்னு அவர பேசி வெளியில கொண்டு வந்து, விட்ட இடத்துல இருந்தே மறுபடியும் தொடங்குனாங்க. திரும்பவும் வாட்டர்மெலன் ஸ்டார் ஆரம்பிக்க, நான் சொன்ன மாதிரி தாங்க. கமருதீனுக்கு அப்பவும் சிரிப்பு தான் வந்தது. அது அவரே அறியாம பண்ற விஷயமா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த தடவ பாருவோட மாஸ்க் தான் ஸ்லாட்ல வைக்காம இருந்ததுனால, பாரு இந்த கேம விட்டு வெளியேறிட்டாங்க. அடுத்த ரவுண்டுக்கு எல்லாரும் ஆர்வமா நிக்கும்போது, எல்லாரும் "அன்றாட வேலைய பாருங்க" அப்படின்னு கலாய்ச்சு விட்டாரு. ஆனா என்னதான் வாக்குவாதம் நடந்தாலும், மாத்தி மாத்தி எல்லாரும் பேசிக்கிட்டாலும், 2வது ரவுண்ட்ல சபரி ஃபன்னா பண்ணத நான் பர்சனலா ரொம்ப என்ஜாய் பண்ணேங்க. ஒரு வழியா எல்லாரும் கிளம்பி வீட்டுக்குள்ள போக, ஆடு தனியா வந்து சிக்கிக்கிச்சு அப்படின்ற மாரி அங்கருந்து துஷார் வந்ததும், நம்ம பாரு "என்னோட மாஸ்க்க ஏன் மேல வச்ச?" அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது அவங்கள பொறுத்தவரைக்கும் என்னன்னா, இவங்க பிளான் பண்ணியே பாருவோட மாஸ்க்க மேல வச்சு சபரிக்கு ஈஸியா எடுக்கிற மாரி வச்சு குடுத்தாங்க அப்படின்றது தான். அவங்க தான் ஓப்பனாவே டார்கெட் தான் பண்றோம். அதுதான் விளையாடுறோம். ஒவ்வொருத்தரா தான் தூக்குறோம்னு சொல்லிட்டு தானமா விளையாடுனாங்க. சப்போஸ் அவங்க அப்படி டார்கெட் பண்ணி விளையாடுற மாரி இருந்தா, நீ முதல்ல போனா என்ன? கடைசில போனா என்ன? ஸோ நம்ம துஷார் கிட்ட பாரு ஆர்கியூமென்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, துஷார் வந்து எப்பவுமே கூலா இருக்கிற மாரி, அப்பவும் கூலா அவங்கள ஹேண்டில் பண்ணாங்க. "இருங்க, இருங்க. நீங்க தோத்துட்டீங்க. விடுங்க. இதுக்கப்புறம் இதுல வராதீங்க." அப்படின்ற மாரி அவங்க பேசிக்கிட்டு இருக்க, "அது எப்படி நீ அத பண்ணலாம்?" அப்படின்னு சொல்லி பேச, "அது ஒண்ணும் இல்ல. அது ஒரு விஷயம் இல்ல. அத அப்படியே விடுங்க." அப்படின்னு சொன்னதும், "ஆமா உனக்கு என் விஷயம்னா மட்டும் எதுவுமே தெரியாது. மத்தவங்கள மட்டும் நீ போய் பேசுவ." அப்படின்ற மாரி அவங்க பேசிக்கிட்டு இருக்க, நம்ம எஃப்ஜே அங்க இருந்து துஷார கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே, "ஒரு நிமிஷம்" அப்படின்னு பாரு கிட்ட சொல்லிட்டு, துஷார் போக, "இதான்டா சாக்கு போடுறா" அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ துஷார கெடுத்தார் கைப்புள்ள, பார்ஷியாலிட்டி பார்க்குறாரு, ரொம்ப பயாஸ்டா இருக்காரு, அப்படி இப்படின்னு சொன்னதையே மாறி மாறி பார்வதி சொல்லிட்டு இருக்காங்க. "அத கண்டுக்காத தல, தட்டி விடு தல" அப்படின்னு சொல்லி நம்ம எஃப்ஜே சொல்ல, "நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவன் கூப்பிட்டான்னு நீ போயிட்டியே" அப்படின்றது அவங்களுக்கு இன்னும் கோவமாயி, சொன்னத திரும்ப திரும்ப கேப் விடாம சொல்லிக்கிட்டே உள்ள போயிட்டாங்க. நம்ம தல ஒரு வழியா எஃப்ஜே கூப்பிட்டது என்னன்னு கேட்டு முடிச்சுட்டு, "ஆமா போகும்போது அந்த அக்கா என்னமோ சொல்லிட்டு போனாங்களே" அப்படின்னு சொல்லி அதுக்கு விளக்கம் கேட்க, டீலக்ஸ் ரூமுக்குள்ள போறாரு. "சரி எடுத்தார் கைப்புள்ள அப்படின்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன மீனிங்?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. "ஓ அதுக்கா? எடுத்தார் கைப்புள்ள அப்படின்னா, இப்ப 17 பேர் ஒரு விஷயம் சொன்னா, நீ அத அப்படியே ஏத்துக்கிற. ஏன் உனக்கு சொந்தமா அறிவு இல்லையா? நீ சொந்தமா யோசிக்க மாட்டியா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "அப்படிலாம் இல்லையே" அப்படின்ற மாரி சொல்லும்போது, என்னோட மாஸ்க்க வந்து நீ விவரமா, தெளிவா மேல வச்சுட்டல்ல, ஈஸியா எடுக்கிற மாரி" அப்படின்னு சொல்லி மறுபடியும் பழைய கதைக்கு வந்து அத பத்தி பேசுறாங்க. இதுதான் அவங்க சொல்லி அவங்களுக்காக தானே நீ பண்ண அப்படின்ற மாரி அவங்க எடுத்துக்கிட்டு, "இதுதான் எடுத்தார் கைப்புள்ள. ஊர் நியாயம் எல்லாம் நீ பேசுவ. ஆனா எனக்கிட்ட பேச வரும்போது மட்டும் ஊரையே நீ கூட்டிட்டு வருவ" அப்படின்ற மாரி பேசிட்டு இருந்தாங்க. இதையுமே நம்ம தல ரொம்ப கூலா தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறமா அவர பார்த்து, "சரி என்ன? என்ன 9த் ஸ்டாண்டர்டா? இல்ல 5த் ஸ்டாண்டர்டா? ஆமா என்ன? வாட் இஸ் யுவர் குவாலிஃபிகேஷன்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அது என்ன வேணா இருக்கட்டும். அத பத்திலாம் நீங்க கவலைப்பட வேண்டாம்." அப்படின்னு சொல்ல, ஆ எடுத்தார் கைப்புள்ளன்னு திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம
கூல்னஸ் இழந்ததால, உங்களுக்கு ஆடத் தெரியல. அத விட்டுட்டு சும்மா இவ்ளோ கேவலமாலாம் நீங்க பண்ணாதீங்க அப்டின்னோனே, எனக்கு ஆடத் தெரியாது. இந்த ஆடி காட்டுறா அப்டின்னு சொல்லிட்டு பெட்டு மேல ஏறி நின்னு ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. அத பார்த்துட்டு நம்ம தல, "ஐய்யய்யோ! அப்டின்னு பாதி வரைக்கும் வந்துட்டு, "இல்ல, இல்ல அத நான் சொல்ல மாட்டேன்" அப்டின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. துஷார் போனதுக்கு அப்புறமா நம்ம திவாகர் பாரு கிட்ட, "நீ பண்றதெல்லாம் எப்டி தெரியுமா இருக்கு? இந்த வடிவேல் காமெடி மாரி கைய புடிச்சு இழுத்தியா? என்ன கைய புடிச்சு இழுத்தியா?" அப்டின்னு சொல்லிட்டு, "நீ பண்றதெல்லாம் தப்பு" அப்படின்னு அவரு டைரக்ட்டா சொல்லாம, நாசூக்கா சொல்ல வராரு. "அவங்க பண்றது தான் நீயும் பண்ற. அவங்க அநியாயமா பண்றாங்க. என்ன அத நீ கொஞ்சம் டீசென்ட்டா பண்ற. மத்தபடி நீ பண்றதும் தப்பு தான்." அப்படின்ற மாரி தான் சொல்றாங்க. இத புரிஞ்சுக்காத அந்த தத்தி, ஆஹா! நம்ம அண்ணன் நம்மள பெருமையா தான் சொல்றாங்க அப்படின்னு நெனச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கு கூட சேர்ந்து. இதையெல்லாம் கால் வலியோட படுத்துக்கிட்டே கேட்டுட்டு இருந்த நம்ம வினோத்தே, ஒரே விஷயத்த ஓவரா பேசிக்கிட்டே இருக்காதீங்க தூக்கி தூக்கி அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அதுக்கு நம்ம திவாகரு, "நீங்க சாத்துங்க, தூங்குங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எனக்கு என்னன்னா, உண்மையிலே வினோத் வந்து இவ்வளவு பொறுமையான ஆளா? இல்ல அவங்க டீம் மேல அந்த மாரி பேசுனனால அவருக்கு கோவம் வரலையா? சும்மா எப்ப பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு, எல்லாருமே நண்பர்கள் தானே, எல்லாருமே தமிழர்கள் தானே, அப்படி நினைச்சு பேச வேண்டியது தானே அப்படின்ற மாரி நம்ம வினோத் சொல்ல, பார்வதி உடனே "ஊர் சண்டை ஆக்கிறாதீங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறமா பாரு, "இப்ப புதுசா வேற ஒரு பிரச்சனை இருக்கு. நான் தான் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது என்னன்னா, மார்னிங் நம்ம கனி அக்கா வந்து ஒளிச்சு வச்சாங்க இல்லையா? அந்த பீனட் பட்டரு ஆக்சுவலா நம்ம பார்வதியோட பொறுப்புல தான் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா டீலக்ஸ் டீமு அத தேட போயிட்டாங்க. இப்ப நம்ம எஃப்ஜே கிட்ட பிக் பாஸ் டீம்ல இருக்கிறவங்கலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. எஃப்ஜே வந்து கிளாரிட்டி குடுத்துட்டு இருக்காரு. நான் எதுக்காக கோவப்பட்டேன் அப்படின்னு சொல்லி. இப்போ நான் வந்து அந்த மாரி பண்ணும்போது, நீங்க வந்து அவங்கள மார்க் பண்றோம், பாடி ஷேமிங் பண்றோம், நக்கல் பண்றோம், கிண்டல் பண்றோம், அதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன சொன்னீங்களே. இப்போ வாட்டர்மெலன் ஸ்டார் பேசும்போது, கம்ருதீன் வந்து ஒண்ணு பண்ணாரு. அதுக்கு அவங்க 2 பேரும் தான் பேசணும். ஏன் பார்வதி பேசணுங்க? நான் அப்படி பண்ணும்போது நீங்க என்ன கேட்டீங்கல்ல? அப்போ பார்வதி அத பண்ணும்போது, நாங்க வந்து எஃப்ஜேவ கேட்டோம். ஸோ உன்னையும் கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி, நீங்க ஏன் கேட்கல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, சபரி சொன்னாரு, அவங்க வந்து மார்க் பண்ணல அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கும்போது, நம்ம கனி அக்கா வந்து, அவங்களுக்கு வெளியில என்ன கெட்ட பேர் வந்தாலும் அத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. ஆனா உனக்கு அப்படி கிடையாது. நாங்க அவங்கள பத்தி யோசிக்கவே இல்ல. ஆனா நீ வந்து தப்பா ஏதாவது வார்த்தை விட்டா, அது உனக்கு தான் வந்து பிரச்சனையாகும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க உன்ன கண்ட்ரோல் பண்ணோம். உன்னோட நல்லதுக்காக தான் நாங்க அத பண்ணுனோம் அப்படின்னு சொல்லி கனி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது, நம்ம சபரியும் சொல்றாரு, "நீ வந்து நல்ல பேர எடுக்கணும் அப்படின்னா, உன்னோட கோவத்த வந்து குறைச்சுக்கோ. வார்த்தைகள வந்து பயன்படுத்தும்போது பார்த்து பேசு" அப்படின்ற மாரி சொல்லும்போது, "அண்ணா அதுக்கு தானே நான் வந்து நேத்து ஃபுல்லா நான் பேசும்போது கவனமா வார்த்தைய தெளிவா நான் பேசினேன். எந்த வார்த்தையும் விடாம" அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டே இருக்கும்போது, நம்ம எஃப்ஜே வந்து பார்வதி அவருக்கு என்ன பண்ணாங்க அப்படின்றத சொல்றாங்க. இப்போ நான் வந்து சபரி அண்ணாவ இப்படி கட்டி புடிச்சுட்டு இருக்கேன். ஸோ எனக்கு பின்னாடி பார்வதி வந்து என்ன சபரி அண்ணாவ டச் பண்ண ட்ரை பண்றாங்க. பண்ணும்போது பக்கத்துல வரக்கூடாது அப்படின்றதுக்காக நான் காலால எட்டி எட்டி மாத்தி உதைச்சிட்டு இருக்கேன். ஸோ என்னோட ஒரு கால தூக்கும்போது அவங்க கைய உள்ள வச்சுட்டாங்க அப்படின்ற மாரி சொல்றாரு. அதுக்கு அப்புறமா உடனே கனியக்கா, "ஸோ இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணிட்டு, நீ பேசின ஒரு வார்த்தைய அவங்க எப்படி கெட்ட வார்த்தையா திட்டுற அப்படின்ற மாரி எப்படியெல்லாம் மாத்துறாங்க" அப்படின்னு சொல்லி பார்வ சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் கார்டன் ஏரியாவுல திவாகர், பார்வதி, அப்புறமா நம்ம கலை பேசிட்டு இருக்காங்க. கலை மார்னிங் என்ன சொன்னாரோ, அதுதான் இப்ப கொஞ்சம் விளக்கமா அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. "எல்லா வேலையும் பார்க்குறேன். அவ்ளோ பெரிய சோத்து சட்டிய வந்து பிடிச்சு நான் தான் வடிச்சு வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இத்துடன் இந்த பதிவு முடிந்தது. மீண்டும் அடுத்த பதிவு விரைவில் உங்களுக்காக. டாடா! பை பை. ஒரு நிமிஷம். அப்படியே போற போக்குல ஒரு 4 நல்ல விஷயம் பண்ணிட்டு போயிருங்களேன்.